ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹாங்கு அந்த வாண்டு வந்து நம்ம ஹீரோனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த க்ராசரி ஸ்டோருக்கு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு லாயரை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த லாயரோட நேமை நம்ம ரேச்சல்னு சொல்லி வச்சுக்கரலாம். ஸோ அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா, எல்லாருமே வந்துட்டு என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. இவர் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு வச்சுக்கிறாரு அப்படின்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், அவன் என்னை எல்லா இடத்துலையுமே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட மேரேஜ் லைஃப் வந்து இல்யூஷன் மாதிரி இருக்குன்ற மாதிரி தானே சொல்ல வரீங்கன்ட்டு. ஆமாம், எனக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டுது. அவனை விட்டு நான் பிரிஞ்சு போனால் மட்டும்தான் எனக்கு ரியாலிட்டியே புரியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் சொன்னதை வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அந்த டியானுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அந்தளவுக்கு அஃபேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க நார்மலாக ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீ வந்துட்டு ஏதாவது அவங்கள ட்ரிகர் பண்ணி விடு அப்படின்ட்டு. அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த விஷயங்களை வச்சு அவ்வளோ சீக்கிரம் வந்து டிவோர்ஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ நீ வந்துட்டு நிறைய எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக அவன் கூட இருந்துக்கிட்டே நான் எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹாங்கும் அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா அந்த க்ராசரி ஸ்டோருக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த வாண்டு கேட்குது, அப்பா அம்மா எங்கப்பா, ஒரு இடத்துலையுமே காணோம் அப்படின்னு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாடா அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அவளை காணோம், இவ எங்கே தான் போனோம் அப்படின்ட்டு ஹாங்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அப்போது பாத்திரம் கீழே விழுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவனும் என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கா. அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. இதுக்கப்புறம் எல்லோரும் காரில் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன பிக்கப் பண்ண வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. உனக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணோன்னு நினச்சோம், அதான் வந்தோம். அப்புறம் ஹனி, நேற்று நான் ரொம்ப ஓவராக குடிச்சிருந்தேன்ல, நான் ஏதாவது பேசினானா அப்படின்ற மாதிரி அப்படியே தயங்கி தயங்கி கேட்டுட்ருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் எதுவுமே பெருசாக பேசின மாதிரி தெரிலன்ட்டு. இதுக்கப்புறம் நான் என்னோடய கண்ட்ரோலை இழக்கிற மாதிரி எதையுமே குடிக்க மாட்டேன், ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் இழக்க வச்சு தான்டா எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து வாங்குவேன் அப்படின்னு. அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா இவன் உட்காந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கபோர்டை போய் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே தான் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாமே வச்சுருப்பான் போல். ஆனால் அதுக்குள்ளே எந்த ஒரு மெடிசனையுமே காணோம். இவனுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் அந்த மெடிசன் எல்லாத்தையுமே தூக்கி தூரம் போட்டுட்டேன், ஏன்னா எனக்கே ஃபீல் ஆகுது நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு மாத்திரை தேவைப்படாது அப்படின்னு, அதனால தான் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா ஹனி, உண்மையா, நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும், நீ நல்லாயிட்டில, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனோட மூஞ்ச பார்க்கணுமே, இருடி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவ வந்து வர வர கொஞ்சம் வியர்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கால, டேப்லெட்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டா. ஸோ இவளை வந்துட்டு நம்ம இன்னிமே நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் நிறைய ஏற்றி வச்சு அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சீனை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, அடடா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் நம்ம மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டாளா இல்லையா, எல்லாம் ஓகே தானா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பில் தான் உட்காந்துட்டு இருப்பா. ஆனால் இவன் பார்க்குறான்னு தெரிஞ்சோன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா இவன் உட்காந்து ஃபோனெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் உட்காந்து அவளை பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருக்கான். ஹனி ஹனி, உனக்கு அது பிடிச்சிருந்ததா அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருந்தது, நீ வந்துட்டு என்னை நல்ல விதமாக தான் பார்த்துக்கிற, இதில் என்ன டவுட் உனக்கு அப்படின்னு. அப்புறம் நான் வந்துட்டு உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்ட்டு இவன் ஃபோனெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கா. அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக செக்கப்லாம் பண்ணுவாங்களாமா. ஸோ அதை பற்றி தான் காமிக்கிறா. நம்ம 2 பேரும் இதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு இது, நம்ம நல்லா தானே இருக்கோம், இல்லைப்பா இது மஸ்ட்டு தான், நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரி ஓகே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே மறுநாள் போல் அந்த ரேச்சலை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லாயராக இருப்பா போல். இவங்கக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தப்பான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவான் போல், அப்யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வாங்குன்னு வாங்குது. எப்படி நீ ஒரு பொண்ணு மேலே இந்த மாதிரி நீ கையெல்லாம் வைப்ப, மரியாதையாக அவங்களுக்கு தேவைப்படுற அந்த காம்பன்சேஷன் எல்லாத்தையுமே கொடுக்குற, டிவோர்ஸுமே பண்ணுற, அப்படி இல்லைன்னு வச்சுக்கவேன் உன்னை நாறு நான் கிழிச்சிருவேன் அப்படின்னு. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, என்ன இந்த மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்க, போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்குது, அதை எடுத்து தள்ளி வைக்கிறா. இதில் நீ பண்ண எல்லா கேவலமான விஷயங்களுமே இருக்குது, இதை மட்டும் நான் கோர்ட்டில் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன் ஜோலி முடிஞ்சிச்சு.
அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க குழந்தைங்கள அவங்க ரொம்ப சூப்பராவே பார்த்துப்பாங்க. நீ வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில்ல தான் கிடக்கணும். என்ன சொல்ற அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பயந்துடுறான். இல்ல, இல்ல நீங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் போக வேணாம். பார்த்து பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு இறங்கி வந்துடுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ரேச்சலை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நாங்க எப்போ வெளியே போனாலுமே அவனுக்கு வந்து ஹோட்டல் எல்லாத்தையுமே புக் பண்றதுக்கு தெரியாது. ஸோ அவன் பிஸ்னஸ் ட்ரிப்பு போறேன்னு சொல்றான்ல. மேபி அவனோட பிஏ தான் ஹோட்டல் எல்லாமே புக் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவனை பிடிச்சி ஏதாவது விஷயங்களை நம்ம கறக்கணும் அப்படின்னு. இவங்களும் இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் இவங்க 2 பேர் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறானுங்க அவங்களோட அஃபேரை. ஸோ நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரிகர் பண்ணி விடு அப்படின்ட்டு. ஹாங் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பர்சன். அதையே அவனுக்கு நான் எப்படி திருப்பி விட்றேன்னு மட்டும் பாருன்ட்டு. சரி நீங்கள் இப்போ 2 பேர் ரீசண்டாக எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு என்ன 2வது குழந்தைய பெற்றுக்க சொல்லி கேட்டுட்ருக்கான் அப்படின்னு. என்ன சொல்கிற, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. நானும் அவனுக்கு ரொம்ப நல்ல விதமாக கோஆப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. எதுக்குன்னு தெரில. நைட்டு போல் உட்காந்து ஒரு பேம்ப்ளெட்டை தான் படிச்சிட்ருக்கா. அதாவது ப்ரெக்னென்சிக்கு ப்ரீ பிளானிங்லாம் எந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி செக்கப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை ஒரு மாதிரி தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்து பக்கத்தில் உட்காடுறான். ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஹனி அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை ஹனி, நம்ம வந்து 2வது குழந்தைய பெற்றுக்க ரெடி ஆகிட்டுருக்கோம்ல, அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். டாக்டர் வந்து சொன்னாங்க நம்ம 2 பேருமே செக் பண்ணிக்கிறணும். அதெல்லாம் வேணாம் ஹனி, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு. இங்கே பாருப்பா, எனக்கு வயசு ஆயிடுச்சு. நான் வந்து நம்மளோட பையனை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன். ஆனால் இப்போ என்னோடய உடம்பு எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் நீ நாளைக்கு லீவ் போடு, நம்ம 2 பேருமே போய் செக் பண்ணலாம். அப்புறம் அவனோட குவாலிட்டியுமே செக் பண்ணணும் அப்படின்னு. குவாலிட்டியா? என்ன குவாலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்குற. அதான் அந்த உயிர் அணுக்களோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு. என்ன லூசுதனமாக பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்புறப்படுத்துக்கிறான்னா. சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரலைனாலும் பரவாயில்ல, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. டாக்டர் வந்து நம்ம 2 பேர்த்தையுமே இந்த டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நிறைய டேப்லெட்லாம் கொடுக்குறா. இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அப்படி இப்படின்னு. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை, நீ வேணா தின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் இவ பார்த்தீங்கன்னா விடவே மாட்றா. என்ன நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நம்ம 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு, நீ தானே வந்து என்கிட்ட சொன்ன. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தானே, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி தானே ஆகணும், அந்த குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, பேசாமல் தூங்குறியா இல்லையா அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். சரி சரி நான் தூங்கிடுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தலைவலியோடு உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ ஹீரோன்ட்டு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உன்னோட குவாலிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணு, இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கு. ஸோ அவளோட சேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சரி நம்ம ஆள்கிட்ட பேசலாமே அப்படின்ட்டு. ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன் ஹனி அப்படின்னு அங்கேருந்து ரிப்ளை வருது. மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புன்னகை. ஸோ அப்படியே அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா தொடருது. உன்னோட பர்த்டேக்கு நீ என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா வீசாட்டில் நம்ம ஹீரோனோட ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்ருக்கா. அவங்க ஃபேமிலியாக ஒரு பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கா, என்ன கர்மன்றது தெரியல. யோசிச்சு பார்க்குறா. இவங்க மேக்ஸிமம் வந்துட்டு அந்த கடற்கரையோரமாக தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க போல். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அங்கே தான் என்னோடய பர்த்டேக்கு நான் போகணும் அப்படின்ட்டு. அப்படியா, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வருது. மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இவன் கேட்குறான், ஆமாம் எங்கே நம்ம போகிறோம், அது ரொம்ப தூரமா அப்படின்ட்டு. ஆமாம் கொஞ்சம் தூரம் தான், நீ ரெஸ்ட் எடு, நான் அந்த பிளேஸ் வந்தவொன்னே உன்னை எழுப்பி விட்றேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் பார்த்தீங்கன்னா எழுப்புறான், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் எந்திரி அப்படின்னு. இவன் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இந்த இடமா, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நான் போகணும்னு சொன்ன இடம் இதுதான், இந்த பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்காளா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இன்னைக்கு என்னோட பர்த்டே, நீ தேவையில்லாமல் கோவம்லாம் படாத, என்னோட ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் எல்லாத்தையுமே கழட்டி இருந்திருப்பான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை மாட்டிகிட்டு இருக்கானா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அமைதியாக உட்காந்துட்டு இருக்காளா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசலை, சைலண்ட்டாக இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டிமெண்டலாக சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கா. நான் அந்த பிளேஸை ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது, எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேன். இந்த பர்த்டே தான் நான் உன் கூட செலிப்ரேட் பண்ணுறேன்.
ஸோ அதனால தான் அந்த பிளேஸ்க்கு போகணும், அங்கே நிறைய மெமரிஸ் இருக்கும்லாம் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட வீட்டை பார்த்தீங்கன்னா யாரோ தட்டுறாங்க. ஸோ இவளும் போயிட்டு ஓப்பன் பண்ணால் ஹீரோவோட பிஏ தான் வந்திருக்கான். ஏதோ ஒரு பார்சலை கொடுக்குறான். ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே வாப்பான்னு கூப்பிட்டா இல்லை நான் கிளம்புறேன்றான். அட வா உள்ளே வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உட்காடுறான். அவள் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்கா. ஸோ அவன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு பேக் பெயின் இருக்கிற விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே டேப்லெட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்ட் வந்து கம்பெனியில் இல்லாத போது நீ தானே எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிற. ஒன்றை மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப டேலண்டடான ஒரு பிஏ இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஹீரோ தான் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ட்டு. அட போப்பா, அவனுக்கு ஒரு ஹோட்டலை கூட புக் பண்ண தெரியாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவரோட பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாத்துக்குமே நான் தான் ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணுவேன். இன்றைக்கி போன அந்த பிஸ்னஸ் ட்ரிப்பில் நான் வந்துட்டு விளையாட போகிறேன், பாஸ்கெட் பால்லாம் விளையாட போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். அது வந்து பாசிபிளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட கடற்கரை சைடில் எப்படி மேம் பாஸ்கெட் பால்லாம் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஒரு மாதிரி பார்க்குறான். சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து போயிடறானா. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த டியாங்கோட அந்த வீசாட் அக்கௌண்ட்டை தான் போய் பார்க்குறா. இவ அந்த கடற்கரையை தான் போஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த டைமில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா அதே கடற்கரையில். இவனும் பக்கத்தில் உட்காந்து அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் நானும் என் அம்மாவும் மட்டும்தானா அப்படின்ட்டு. ஏன் நீ இப்படி சொல்கிற, உன்னோட ஃபேமிலியில் நானுமே இருக்கேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பேசியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அந்த கடற்கரையில் தான் ரொம்ப டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆத்திரமாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா ரேச்சலுக்கு கால் பண்ணி அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை அந்த பிஏட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஹோட்டலோட நேம் எல்லாத்தையுமே சொல்கிறா. சரி ஓகே நான் வந்துட்டு என்னோடய பிஏவை அந்த இடத்துக்கு அமுச்சு விட்றேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடாக அந்த டியான் அப்புறம் அந்த ஹாங் ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. டியான் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் இவ்வளோ அழகான ஒரு சன்செட்டை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. இவன் ஏதோ சொல்ல வரானா, இன்றைக்கி என்னோட பர்த்டே, நான் சொல்கிற விஷயங்களை நீ கேளு. என்னோட லைஃப்பில் என்னோட பாட்டிமா மட்டும்தான் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னோட பர்த்டே சுத்தமாக ஞாபகமே இருக்காது. என் பாட்டிமா தான் என் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு அவள் பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கிஃப்டெல்லாம் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க செகண்ட் பேபியோட பர்த்டேவை தான் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பிறந்துச்சா அப்படின்ட்டு. இவளும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் எங்கள் அம்மா அப்பா வந்து சென்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அந்த கிஃப்ட் எல்லாமே 4-5 வயசுக்குள்ளே குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. அதை எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அது பிடிக்கல, அதனால் அதை எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டச் ஆகிடுது. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ண தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இந்த ஹாங் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் இந்த ஹாங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் போல் பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கா. எனக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் கார்டு வேணும் அப்படின்னு. ஓகே மேம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபார்மை உட்காந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் உட்காந்துருக்காரு. ஏதாவது ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அப்போது டிஎன் வந்து கேட்குறா, இது வந்து டைமண்ட் கார்டு தானே, இந்த கார்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ரூமை நான் எப்போ வேணாலும் புக் பண்ணலாம்ல, அது 12% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஆமாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கிற அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரேச்சலுக்கு சென்ட் பண்ணுறான். ஸோ ரேச்சலோட ஆள் தான் போடல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரேச்சல் கால் பண்ணி சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவள் ரொம்பவே பொறாமப்படுற ஒரு பர்சனாக இருக்கா. ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எங்கெல்லாம் போனேனோ அதே பிளேஸ்க்கு இவள் போகணும்னு நினைக்கிறா. ஹாங் வந்து தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. ஆல்ரெடி உனக்கு அவனுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது அந்த பிளேஸில், அந்த பிளேஸுக்கு தான் போகணும் அப்படின்னு இவன் ஏன் ஆசைப்பட்றா?
என்ன ஜென்மம்னே தெரில. அப்புறம் அந்த மெம்பர்ஷிப் கார்டு இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப பெரிய எவிடன்ஸ். அதை எப்படியாவது நீ கைப்பற்று அப்படின்ட்டு ஃபோனை வச்சுறாங்க. இந்த சைடு இவளுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஹாங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறான். அப்போது ரேச்சலோட அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே இடிச்சானா இல்லை தெரியாமல் இடிச்சானான்றது தெரில. அவன் இடிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், யார் இவன் ஒரு மாதிரி வியோடாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி கித்தி பார்த்துட்டு அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துடுறான். அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப் கார்டை எடுத்து கொடுக்குது. அதை வச்சுக்கோ அப்படின்னு. அதை பார்த்தோன்னா அவனுக்கு இன்னும் காண்டாகுது. ஏன்னா இதே மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் கார்டை ஹீரோனுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பான் போல். நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப கோபமாக்கும் அப்படின்றது உனக்கு தெரியாதான்னு. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? பர்த்டேக்கு நீ தான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். நான் ஏன் கை காசை போட்டு நான் அந்த கார்டை ரெடி பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன். அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் கையெல்லாம் பிடிச்சி அந்த கார்டை கொடுக்குறா. வேறு வழியே இல்லாமல் தான் அதை வாங்கிக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அந்த வாண்டோட டீச்சர் கிட்ட. என்னை மன்னிச்சிடுங்க, நான் நாளைக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் என் பையன் வந்து அழுது அடம் பிடிக்கிறான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் சென்ட் பண்ணி விடுங்களேன், நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரின்ற மாதிரி அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்துட்டு அந்த ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இருக்கும்ல, அதோட பிளக்கை பார்த்தீங்கன்னா இவ பிடுங்கி விட்டுட்ருக்கா. இவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டா போல, என்ன பண்ணான்றது தெரில. அதே சமயம் ஹாங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, வாங்க ஹனி இப்போ தான் வரீங்களா, நம்ம வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துட்டு சுத்தமாக இல்லை, அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, யாராவது வர சொல்லி அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஆமாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை டெலிவரி தான் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கா. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துட்டு சுத்தமாக இல்லை, அதனால நான் கேஷாக உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த ஹாங்கோட பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ள பர்ஸ்லேருந்து காசெல்லாம் எடுத்து கொடுக்குறா. அப்படியே திரும்பி அந்த ஹாங்கை பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இதாண்ட சமயம் அப்படின்ட்டு அந்த கார்டு வந்து இருக்கா அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதில் அந்த மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. எதுவுமே தெரியாத மாதிரி இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கா. ஹனி என்ன கார்டு இது அப்படின்னு அதை பார்த்தோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இது இது அந்த ஹோட்டல் தானே, நீங்கள் போனீங்களா அப்படின்னு. அது வந்து நான் என் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போனேன். ஸோ அப்போ தான் இந்த மெம்பர்ஷிப் கார்டை வந்துட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. என்னங்க நீ சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாம், அந்த ஹோட்டலில் நமக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அழகான மெமரிஸில் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அந்த கார்டு மேலே பார்த்தீங்கன்னா கையை வைக்கிறான். அப்படியே அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா கையை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருடா, நீ என்கிட்ட சென்டிமெண்ட்டாவாக பேசுகிற, இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு பாரு அப்படின்ட்டு. ஆமாம் ஹனி, நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி நினைப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கள் அப்பா இறந்து போனப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னு. ஆனால் நீங்கள் நான் இருக்கேன் உனக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன், நான் உனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலியை தருவேன்னு சொன்னீங்க. அந்த விஷயங்கள் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் கொட்டுது. பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி ஆகிடுறான். அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ரொம்ப ஃபீல் பண்ணாத, நம்ம பையனை கூப்பிட்டுட்டு அந்த பிளேஸை போய் நம்ம ரீவிசிட் பண்ணலாம், ஓகேவா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பார்க்குறா. ஸோ எப்படியும் அந்த மெம்பர்ஷிப் கார்டு பார்த்தீங்கன்னா இவளோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.